விஜயை பின்தொடர்ந்த போது பயங்கர விபத்து, இளைஞர் படுகாயம், ரத்தம் சொட்ட சொட்ட மீட்பு. விதி மீறல்களே விபத்திற்கு காரணமா? பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து கிளம்பும் அடுக்கடுக்கான புகார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்று தஞ்சாவூர் மாவட்டம் ஐயசாமிப்பட்டியில் நடைபெறும் 8 சட்டமன்ற தொகுதிகளுக்கான நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்கிறார். இதற்காக அதிகாலையிலேயே சென்னையிலிருந்து கிளம்பிய அவர் திருச்சி விமான நிலையம் வந்தடைந்தார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக தஞ்சாவூர் நோக்கி சென்றபோது உற்சாகமடைந்த தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் ஏராளமானோர் இருசக்கர வாகனங்களில் விஜயின் காரை பின்தொடர்ந்தனர். திருச்சி அருகே அதிவேகமாக சென்றபோது விஜய் பின்தொடர்ந்த ஒரு இருசக்கர வாகனத்தின் மீது எதிர்பாராத விதமாக கார் ஒன்று மோதியது. இந்த விபத்தில் வாகனத்தில் சென்ற இளைஞர் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்தார். அவருக்கு மண்டை உடைந்து அதிகளவில் ரத்தம் வெளியேறியதை கண்டு அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக அவர் மீட்கப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். விஜயின் ஒவ்வொரு பிரச்சார பயணத்தின் போதும் இதுபோன்ற விதி மீறல்கள் மற்றும் விபத்துகள் தொடர்வதாக சமூக வலைதளங்களில் கண்டனங்கள் எழுந்து வருகின்றன. ஏற்கனவே கரூரில் நடைபெற்ற கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் மற்றும் விபத்துகளின் உயிரிழப்புகள் நேரிட்டதை சுட்டிக்காட்டும் விமர்சகர்கள் தொண்டர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேகா தலைமை தவறிவிட்டதாக குற்றம் சாட்டுகின்றனர். தஞ்சை கூட்டத்திற்கு பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தாலும் தொண்டர்களின் அதீத உற்சாகம் ஆபத்தில் முடிந்துள்ளதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது. டெல்டா காரன் என டால்டா ஊற்ற வரவில்லை, திமுக ஒரு தீய சக்தி என சிறு குழந்தையும் சொல்லும். திமுக 2வது முறை ஆட்சிக்கு வந்த சரித்திரமே இல்லை. தஞ்சை தாவேகா கூட்டத்தில் விஜய் ஆவேச பேச்சு. தஞ்சாவூர் அருகே நடைபெற்ற தாவேகா நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் பங்கேற்ற அக்கட்சியின் தலைவர் விஜய் ஆளும் திமுக அரசு மற்றும் முதல்வர் ஸ்டாலினை நோக்கி அடுக்கடுக்கான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீய சக்தி என்று இன்று சிறிய குழந்தைகள் கூட சொல்ல தொடங்கிவிட்டனர் என தனது பேச்சை தொடங்கிய விஜய் தான் எதை பேசினாலும் அது திட்டமிட்டு திரிக்கப்படுவதாக கவலை தெரிவித்தார். விவசாயிகள் குறித்து பேசிய அவர், நான் மற்றவர்களைப் போல டெல்டாக்காரன் என்று சொல்லி உங்கள் காதில் டால்டா ஊற்ற வரவில்லை, ஆனால் விவசாயிகளின் வழி எனக்கு தெரியும் என்றார். டெல்டாக்காரன் என சொல்லிக் கொள்ளும் முதல்வர் ஸ்டாலின் விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்ததையும் மணல் மாஃபியாக்களுக்கு துணை போவதையும் சுட்டிக்காட்டி சாடினார். கிரிக்கெட்டில் டெல்லி அணியால் தமிழ்நாடு அணியை தொடக்கூட முடியாது, வரும் தேர்தலில் விசில் போட போவது தாவேகா தான் என விளையாட்டுடன் ஒப்பிட்டு தொண்டர்களை உற்சாகப்படுத்தினார். மேலும் தாவேகாவின் வளர்ச்சியை பார்த்து பயந்து 2 பெரிய கட்சிகளும் சேர்ந்து சதி செய்வதாகவும் தன்னை முடக்க நினைத்தாலும் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கும் விஜயை யாராலும் முடக்க முடியாது என்றும் சவால் விடுத்தார். திமுக 2வது முறையாக தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததாக தமிழக வரலாற்றிலேயே கிடையாது என்றும் அது இந்த முறையும் நடக்கும் என்றும் ஆளுங்கட்சிக்கு இறுதி எச்சரிக்கை விடுத்தார். கோயிலை தீட்டு என்று முழங்கிய மெய்யியல் பேரறிஞர் ஐயா வைகுண்டர் காட்டிய சமத்துவ பாதை குறித்து சீமான் நிகழ்ச்சி. ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலாக திகழ்ந்த ஐயாவிற்கு புகழ் வணக்கம். ஐயா வைகுண்டரின் அவதார தினத்தை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவருக்கு சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தாழ கிடப்பாய் தற்காத்து நிற்பதே தர்மம் என்று கற்பித்த ஐயாவின் சமத்துவ பாதையை பின்பற்றி நாம் அனைவரும் வணங்குவோம் என்று அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். முதலாக துவையல் விருந்து என்ற பெயரில் சமபந்தி விருந்தினை தொடங்கி ஒடுக்கப்பட்ட மக்களை ஒன்றாக அமர வைத்து உணவளித்த உண்மையான அருந்தவ தமிழ் பெரியார் ஐயா வைகுண்டர் என்று சீமான் புகழ்ந்துள்ளார். கோயிலுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்ட போது கண்ணாடி முன் நின்று உன்னையே நீ வழிபடு என்று கூறி ஒரு புதிய மெய்யியல் புரட்சியை தொடங்கியவர் அவர் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். பொது கிணற்றில் நீர் எடுக்க தடை விதிக்கப்பட்ட காலத்தில் தனது சொந்த நிலத்தில் கிணறு வெட்டி அதனை அனைத்து மக்களுக்கான பொது கிணறாக்கிய ஐயாவின் பொது உரிமை சிந்தனையை சீமான் போற்றியுள்ளார். முழங்காலுக்கு கீழ் வேட்டி கட்டக்கூடாது என்ற ஒடுக்குமுறைக்கு எதிராக வேட்டியை தலையில் கட்டச் செய்து தலைகள் மாற்றத்தை நிகழ்த்திய சமய புரட்சியாளர் என்று அவரை குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மண்ணில் தோன்றி மாந்தநேயம் காத்த ஐயா வைகுண்டரின் அருக்கொடையை இந்த நன்னாளில் நினைந்து போற்றுவோம் என சீமான் தனது அறிக்கையில் உருக்கமாக தெரிவித்துள்ளார். இது குறித்த செய்திகள் தற்போது சமூக வலைதள பக்கங்களில் வேகமாக பரவி வருகின்றன. மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றம், காய்கறி ஏற்றுமதி முடக்கம், ஏலக்காய் விலை கிலோவுக்கு 150 சரிவு, ஆர்டர்கள் இருந்தும் அனுப்ப முடியாமல் தவிக்கும் விவசாயிகள், இடுக்கி சந்தையில் வர்த்தகம் 1.5 கோடி பாதிப்பு. ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இடையான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் அதன் நேரடி தாக்கம் தமிழகத்தின் வர்த்தகத்திலும் எதிரொலிக்க தொடங்கியுள்ளது. கோவை சர்வதேச விமான நிலையத்திலிருந்து வளைகுடா நாடுகளான அபுதாபி மற்றும் ஷார்ஜாவிற்கு இயக்கப்படும் விமானங்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் கோவையிலிருந்து வளைகுடா நாடுகளுக்கு செல்லும் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி உள்ளனர். விமான போக்குவரத்து முடங்கியதால் கோவையிலிருந்து தினமும் ஏற்றுமதி செய்யப்படும் காய்கறிகள், பூக்கள் மற்றும் மதிப்புமிக்க தங்க நகை ஏற்றுமதியும் முற்றிலும் முடங்கியுள்ளது. மறுபுறம் ஏலக்காய் வர்த்தகத்திலும் இடி விழுந்துள்ளது. கௌதமாலா நாட்டில் உற்பத்தி குறைந்ததால் இந்திய ஏலக்காய்க்கு நல்ல விலை கிடைத்து வந்த நிலையில் தற்போது போர் காரணமாக ஏற்றுமதி தடைபட்டுள்ளது. ரம்ஜான் நோன்பு காலம் என்பதால் அரபு நாடுகளுக்கு அதிகளவில் ஏலக்காய் ஏற்றுமதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் வான்வெளி மூடப்பட்டுள்ளதால் ஏற்கனவே கிடைத்த ஆர்டர்களை கூட அனுப்ப முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக
காரணமாக 1 கிலோ ஏலக்காய் விலையில் ரூபாய் 150 வரை குறைந்துள்ளது. இடுக்கி ஏலக்காய் சந்தையில் மட்டும் நாளொன்றுக்கு சுமார் 1.5 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிலைமை சீரடையும் வரை இந்த பாதிப்பு தொடரும் என அஞ்சப்படுகிறது. இந்திய பெருங்கடலில் அமெரிக்கா ஈரான் இடையே நேரடி மோதல். 40 கடல் மைல் தொலைவில் பயங்கரம். 17வது அலை தாக்குதலை தொடங்கிய ஈரான். லெபனான் மீது இஸ்ரேல் 3வது நாளாக தாக்குதல். மத்திய கிழக்கு நாடுகளின் போர் இப்போது இந்திய பெருங்கடல் வரை விரிவடைந்துள்ளது. இலங்கையிலிருந்து சுமார் 40 கடல் மைல் தொலைவில் சென்று கொண்டிருந்த ஈரான் போர்க்கப்பல் மீது அமெரிக்கா திடீரென குண்டுவீசி தாக்குதல் நடத்தியுள்ளது. 180 கடற்படை வீரர்களுடன் சென்ற அந்த போர்க்கப்பல் அமெரிக்காவின் தாக்குதலால் பலத்த சேதமடைந்து தற்போது கடலில் மூழ்கி வருகிறது. கப்பலில் இருந்து வந்த அவசர அழைப்பை தொடர்ந்து இலங்கை கடற்படையினர் விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த விபரீத மோதலில் 30 ஈரான் வீரர்கள் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு தற்போது இலங்கையில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஈரான் தனது 17வது அலை ஏவுகணை தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் அமெரிக்கா அதற்கு பதிலடியாக இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. மற்றொருபுறம் லெபனான் மீது இஸ்ரேல் இன்று 3வது நாளாக தனது வான்வெளி தாக்குதலை தொடர்ந்து வருகிறது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான இந்த போர் இன்று 5வது நாளை எட்டியுள்ளது. இருதரப்பும் தாக்குதலை பல மடங்கு அதிகரித்துள்ளதால் மேற்காசிய நாடுகள் மட்டுமின்றி இந்திய பெருங்கடல் பிராந்தியத்திலும் உச்சகட்ட போர் பதற்றம் நிலவி வருகிறது. இது குறித்த செய்திகள் தற்போது சமூக வலைதள பக்கங்களில் வேகமாக பரவி வருகின்றன. ஈரானை இனி மௌஜ்தபா கமேனி வழி நடத்துவார். மறைந்த அயதுல்லா கமேனியின் 2வது மகன் புதிய உச்ச தலைவராக தேர்வு. வல்லுநர் சபையின் அதிரடி முடிவால் இஸ்ரேல், அமெரிக்கா அதிர்ச்சி. ஈரான் நாட்டின் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல் இன்று 5வது நாளை எட்டியுள்ள நிலையில் அந்நாட்டின் புதிய உச்ச தலைவராக மௌஜ்தபா கமேனி அதிகாரப்பூர்வமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற வான்வழி தாக்குதலில் ஈரானின் நீண்டகால உச்ச தலைவராக இருந்த அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதை அடுத்து ஈரானை வழிநடத்தப் போவது யார் என்ற பெரும் குழப்பம் நீடித்து வந்தது. இந்த சூழலில் ஈரானின் நிபுணர்கள் சபை கூடி அலி கமேனியின் 2வது மகனான 56 வயது மௌஜ்தபா கமேனியை புதிய சுப்ரீம் லீடராக தேர்ந்தெடுத்துள்ளது. இடைக்கால தலைவராக அலிஜா ரஃபிக் பதவி வகித்து வந்த நிலையில் தற்போது மௌஜ்தபா பொறுப்பேற்றுள்ளார். நீண்ட காலமாகவே தனது தந்தையின் நிழலாகவும் வாரிசாகவும் கருதப்பட்டு வந்த மௌஜ்தபா இப்போது போர் முனையில் இருக்கும் ஈரானின் ராணுவ மற்றும் அரசியல் அதிகாரங்களை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளார். தனது தந்தையை கொன்ற இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கு எதிராக ஈரான் ராணுவம் 17வது அலை ஏவுகணை தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் புதிய தலைவரின் வருகை மத்திய கிழக்கில் மேலும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. அணு ஆயுத விவகாரம் மற்றும் போர் சூழலை மௌஜ்தபா கமேனி எப்படி கையாளப் போகிறார் என்பதே இப்போது உலக நாடுகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புரட்சி அதிமுக புதிய கட்சியை தொடங்கினார் புகழேந்தி. சசிகலா பண்டோட்டி வரிசையில் அடுத்த அதிரடி. அதிமுகவில் மீண்டும் ஒரு பிளவு. ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்த நிலையில் ஆதரவாளர்கள் எடுத்த திடீர் முடிவு. தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஒவ்வொருவராக தனித்தனி பாதையை தேடி வருகின்றனர். ஏற்கனவே பண்டோட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அதிமுக என்றும் சசிகலா ஒரு புதிய கட்சியும் தொடங்கிய நிலையில் தற்போது ஓபிஎஸ்ஸின் தீவிர ஆதரவாளராக இருந்த புகழேந்தி புரட்சி அதிமுக என்ற புதிய கட்சியை தொடங்கியுள்ளார். மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் திமுகவில் இணைந்தனர். இதற்கிடையே ஓபிஎஸ் மீண்டும் அதிமுகவில் இணைய விருப்பம் தெரிவித்த போதிலும் எடப்பாடி பழனிசாமி அதை திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். இறுதியில் ஓபிஎஸ் திமுகவில் இணைந்ததை தொடர்ந்து அவருடன் இருந்த எஞ்சிய ஆதரவாளர்களும் தங்கள் அரசியல் எதிர்காலத்தை கருதி புதிய முடிவுகளை எடுத்து வருகின்றனர். அந்த வகையில் ஓபிஎஸ்ஸின் தீவிர ஆதரவாளர் புகழேந்தி இன்று புரட்சி அதிமுக என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கியுள்ளார். புரட்சி என்பது எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவை குறிக்கும் என்று அவர் விளக்கம் அளித்துள்ளார். விரைவில் தனது தேர்தல் நிலைப்பாட்டை அறிவிக்கப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் அனைவரும் அதிமுகவில் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் புகழேந்தின் இந்த புதிய கட்சி தொடக்கம் தொண்டர்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த செய்திகள் தற்போது சமூக வலைதள பக்கங்களில் வேகமாக பரவி வருகிறது.